கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி நம் விசுவாசி காண்கிற இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷம் 9வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது அவர் பதவியில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்குள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதுல 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஏசப்பா அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தாங்க. அதாவது நோய்வாய்ப்பட்ட திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை பார்க்கல, அவனை தூக்கி வந்து 4 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க விசுவாசத்தை பார்த்து இவங்கிட்ட சொல்றாங்க, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்ட்டு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லிட்டா, இன்னைக்கு அநேக சோர்ந்து போயிருக்கீங்க, நான் மற்றவங்களுக்கு எதுக்கு ஜெபம், என் ஜெபம் கேட்கப்பட மாட்டேன்ட்டு. ஆனா ஏசப்பா உங்க விசுவாசத்தை பார்த்து அவங்களுக்கு விடுதலை தருவார், அவங்கள சுகப்படுத்துவாங்க. அதனால சோர்ந்து போகாதீங்க. இது வரைக்கும் சோர்ந்து போயிருக்கீங்களா, என் ஜபத்துக்கு பதிலே வரலன்ட்டு, உங்க விசுவாசத்தை ஏசப்பா பார்ப்பாங்க, உங்களுக்கும் விடுதலை தருவாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு விடுதலை தருவாங்க. இதுவே இந்த நற்செய்தி. அதனால சந்தோஷப்பட்டு களி கொடுங்க, விசுவாசத்துல வளருங்க. தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும்.